ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி சமத்துவ மக்கள் கட்சியினர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்த தடையை நீக்கி ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க கோரி தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சமத்துவ மக்கள் கட்சியினர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சமத்துவ மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எர்ணாவூர் நாராயணன் உட்பட ஏராளமானோர் கைதாகினர். தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு ஒரு வேண்டுகோள். வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொருவருடைய தேர்தல் அறிக்கையிலும் ஜல்லிக்கட்டு நடத்துவோம், தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும், அதற்கு ஆவணம் செய்வோம் என்ற உறுதிமொழியை எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏறத்தாழ 1000 இடங்களில் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 9 மாவட்டங்களில் நடைபெற்றது. இந்த அரசு செய்த கெடுபிடி, மத்திய அரசு செய்த கெடுபிடி அனைத்துமே சேர்ந்து அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற எண்ணிக்கை குறைந்திருக்கிறது.